ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது ஓஜி நருட்டோ வேர்ல்டு சீரி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூ கேன் டிஃபீட் டிஎம்எஸ் ககாஷி. அதாவது நம்ம ககாஷி சென்சியவே டிஃபீட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டாப் 5 கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஸோ 5th பிளேஸ்ல நம்ம யாரை பார்க்க போறோம்னா, டிஎம்எஸ் ககாஷி வர்சஸ் மைட் காய். மைட் காய் நருட்டோ சீரீஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டைஜுட்சு யூசர். அவரால் 8 இன்னர் கேட்டை ஓபன் பண்ணி மாத்ரா போல காட் லெவல் எனிமியை கூட கதற வச்ச மனுஷன். ஸோ ஸ்பீடு ஜாஸ்தி தான் நம்ம ககாஷியோட கதையை ஒரே அடியில முடிக்கலாம். ஆனா காய்க்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒன்ஸ் இவர் 8 இன்னர் கேட்டை ஓபன் பண்ணிட்டாருன்னா இவரே தானா உயிர் கொடுக்க வேண்டி வரும். அண்ட் நம்ம ககாஷியோட காமிகி டெலிபோர்டேஷன், சூசோனோ ஷீல்ட் இதெல்லாம் நம்ம காயால தவிர்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஆனா நம்ம காய் ககாஷியை பீட் பண்ணலாம். ஆனா இவரும் உயிர் கொடுக்க வேண்டியது. ஸோ இவங்க 2 பேத்துல யார் வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ 3rd பிளேஸ்ல நம்ம யாரை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்எஸ் ககாஷி வர்சஸ் மினாட்டோ நமிகாசேன்ற பேட்டில் தான். நம்ம மினாட்டோ ஃபிளைங் தண்டர் கார்ட் யூஸ் பண்றதுனால நருட்டோ சீரீஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஷினோபி. நம்ம ககாஷி கமுகி டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணுவாரு. கமுகி என்னதான் மினாட்டோவோடது மாதிரி இல்லைனாலும் கமுகியால எனிமியை வேனிஷ் பண்ண முடியும். நம்ம ககாஷி கிட்ட இருக்கிற பிளஸ் என்னன்னா, நம்ம ககாஷி சூசனை யூஸ் பண்ணுவாரு. ஸோ நம்ம மினாட்டோட குணாயார் ரசியான்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. அண்ட் என்னதான் நம்ம மினாட்டோ ஸ்பீடா இருந்தாலும் நம்ம ககாஷியோட கமுகி காம்போக்கு நம்ம மினாட்டோ கிட்ட கவுண்டரே இல்லை. ஸோ த winner is Kakashi. ஸோ 3rd பிளேஸ்ல நம்ம யாரை பார்க்க போறோம்னா, டிஎம்எஸ் ககாஷி வர்சஸ் டோபிராமா செஞ்சுன்ற பேட்டில் தான். ஃபர்ஸ்ட் நம்ம டோபிராமா சைட பார்த்துடலாம். நம்ம நருட்டோ சீரீஸ்ல இருக்கிற முக்காவாசி ஜுட்ஸுவை கிரியேட் பண்ணதே இந்த லெஜண்ட். அப்படியே இதுல டெலிபோர்டேஷன், வாட்டர் ஸ்டைல் அட்டாக், பிளானிங்ல ஜீனியஸ் தான் சொல்லி ஆகணும். ஆனா நம்ம டோபிராமா கிட்ட சக்ரா லிமிடேஷன் இருக்கு. லைக் நம்ம ககாஷியோட கமுகி இன்விசிபிலிட்டி மாதிரி. நம்ம டோபிராமா கிட்ட ஸ்ட்ராட்டஜி பண்ண டைமே இருக்காது. அண்ட் நம்ம ககாஷியோட சூசுனோ இங்க இன்ஸ்டன்டா பிளாக் பண்ணும். ககாஷியோட கமுகி ஷுரிகேன் இங்க ஹிட் பண்ணும். ஸோ நம்ம டோபிராமா என்னதான் ஸ்மார்ட்டா இருந்தாலும் நம்ம ககாஷி சூப்பரியர் பவர்ஸை வச்சு சேஃபா வின் பண்ணுவாரு. செகண்ட் பிளேஸ்ல நம்ம யாரை பார்க்க போறோம்னா, டிஎம்எஸ் ககாஷி வர்சஸ் ஜிராயான்ற பேட்டில் தான். நம்ம ஜிராயா சைட் பார்த்தோம்னா, ஜிராயா சேஜ் மோட் பண்ணும்போது பவர்ஃபுல்லா மாறிடுவாரு. நம்ம ஜிராயா யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் பிசிக்கல் அட்டாக் தான் அதிகம். நம்ம ககாஷியோட சூசுனா பிளஸ் கமுகி காம்போக்கு நம்ம ஜிராயா கிட்ட கவுண்டரே கொடுக்க முடியாது. நம்ம ஜிராயா என்னதான் லெஜெண்டரி சனியா இருந்தாலும் ஆப்போனன்ட் இஸ் டிஎம்எஸ் ககாஷி. ஸோ த வின்னர் இஸ் ககாஷி. ஸோ ஃபைனலாக டிஎம்எஸ் ககாஷி வர்சஸ் நருட்டோ உஸ்மாக்கின்ற பேட்டில் பார்த்துடலாம். நம்ம நருட்டோ கிட்ட சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத் பவர், ட்ரூத் சிக்கிங் ஆஃப், ஷேடோ க்ளோன், அல்ட்ரா ரசன் ஷுரிகான்னு இப்படி எல்லாமே மேசிவ் லெவலில் இருக்கு. அதுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமா நம்ம ககாஷி கமுகி ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணா கூட நம்ம நருட்டோ ஷேடோ க்ளோனை வச்சு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிடுவோம். ஸோ என்னதான் நம்ம ககாஷி டெம்பரரியா காட் லெவல் பவர் வச்சிருந்தாலும் நம்ம நருட்டோவோட சேஜ் மோட் இங்கே ஓவர் பவர் பண்ணிடும். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, த வினர் இஸ் நருட்டோ உசுமாக்கி. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அண்ட் இந்த வீடியோக்கு எல்லாரும் பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க. தென் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓஜி நருட்டோ வேர்ல்டு.